Taste the Daily. மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கலைத்துறையிலும் பொது வாழ்விலும் கேப்டன் விஜயகாந்த் நிகழ்த்திய சாதனைகளை நினைவு கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வானத்தைப் போல மனம் படைத்து இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற கோட்பாடோடு வாழ்ந்தவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ளார். பத்மபூஷன் அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளில் சென்னை தேமுதிக அலுவலகத்தில் உள்ள கேப்டன் ஆலயம் நினைவிடத்தில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு குரு பூஜை நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் இணைந்து புகழஞ்சலி செலுத்தியதாகவும் புரட்சி தமிழர் குறிப்பிட்டுள்ளார். கோவை சுண்டகாமுத்தூர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற மாபெரும் கபடி போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். SKM ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 13ஆம் ஆண்டாக நடைபெற்ற கபடி போட்டியில் 59க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி போட்டிகளை துவக்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். விழாவில் சுண்டகாமுத்தூர் கழக வார்டு செயலாளர் கதிரேசன் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CB சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பெரியாக்குறிச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட மருத்துவ அணி இணை செயலாளர் மருத்துவர் பிரியதர்ஷன் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CB சண்முகம் முன்னிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CB சண்முகம் வாழ்த்தினார். பின்னர் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CB சண்முகம், தற்போது ஒரு குடும்பம் தமிழகத்தை சுரண்டிக் கொண்டிருப்பதாகவும் திமுகவின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நன்மை இல்லை, அங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நன்மை இல்லை. யாருக்கும் இந்த ஆட்சியிலே மகிழ்ச்சியாக இல்லை. மக்கள் தெளிவான ஒரு முடிவில் வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே சுமார் 10 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் திறந்து வைத்தார். ஜக்குப்பட்டியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 9,75,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து புதிய நியாய விலை கட்டிடம் கட்டப்பட்டது. தொடர்ந்து புதிய கட்டிடத்தை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் RK நகர் தெற்கு பகுதி கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்ட இக்கூட்டம் பகுதி செயலாளர் MN சீனிவாச பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் M ஜெயசங்கர் ஏற்பாட்டில் பகுதி துணை செயலாளர் சண்முக விநாயகம், பாசறை மாவட்ட துணை செயலாளர் A இந்திரகுமார் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன், மாவட்ட இணை செயலாளர் சண்முக பிரியா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே மலைத்தேனி கொட்டியதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 100 நாள் தொழிலாளர்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பிவி ரமணா நேரில் சந்தித்தார். கம்மவார் பாளையத்தில் 100 நாள் பணியின் போது மலைத்தேனி கொட்டியதில் பெண்கள் உள்ளிட்ட 15 பேர் உடல்நலம் பாதித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சரவணன் கஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து மக்கள் போராடி வரும் நிலையில் அப்பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இப்பகுதியில் உள்ள பயன்பாடற்ற பாறை குழியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைவதோடு துர்நாற்றம் வீசி சுவாச கோளாறுகளும் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை இல்லாததால் அப்பகுதியில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் அப்பகுதி மக்களிடம் உரையாற்றினார். மதுரை திருமங்கலம் தொகுதியில் கழக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்தின் போது வரவேற்பு அளித்த மக்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடந்த செப்டம்பர் மதுரையில் உள்ள 10 தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்ட போது வரவேற்பு அளித்த திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அதிமுகவின் சாதனைகளையும் திமுகவின் அவலங்களையும் எடுத்துக் கூறும் பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மரியாதை செலுத்தினார். கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தி நினைவிடத்திற்கு நேரில் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றியம் பொட்டக்கொள்ளை அரசு பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் விடுபட்ட வாக்காளர் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்தலுக்கான சிறப்பு முகாமை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை S ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். அப்போது விடுபட்ட வாக்காளர் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறித்து விவரம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் ஜெயங்கொண்டம் முன்னாள் MLA ராமஜெயலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களையும் ஆய்வு செய்தார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர முகாமின் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பான முகாம்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிவகங்கை பகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகாம்களின் பணிகளை மாவட்ட கழக செயலாளரும் MLA-வுமான PR செந்தில்நாதன் ஆய்வு செய்ததோடு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான வாக்காளர்கள் விடுபடாமல் இருக்க ஆவணங்களை முறையாக சரிபார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். கோவை சுண்டகாமுத்தூர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற மாபெரும் கபடி போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். SKM ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 13ஆம் ஆண்டாக நடைபெற்ற கபடி போட்டியில் 59க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி போட்டிகளை துவக்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். விழாவில் சுண்டகாமுத்தூர் கழக வார்டு செயலாளர் கதிரேசன் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அருண், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட MGR மன்ற செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தீ விபத்தால் வீட்டை இழந்தவருக்கு அதிமுக சார்பில் உதவி வழங்கப்பட்டது. அனந்தமங்கலம் வடக்கு தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பழனிவேல் என்பவரின் கூரை வீடு மின் கசிவால் தீக்கிரையானது. தகவல் அறிந்த அதிமுக மாவட்ட செயலாளர் S பவுன்ராஜ் நேரில் ஆறுதல் கூறி நிவாரணம் மற்றும் நிதி உதவி வழங்கினார். அப்போது செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் VG கண்ணன், மத்திய ஒன்றிய செயலாளர் NG ரமேஷ், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் MK குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள முன்னாள் அதிமுக பெண் சட்டமன்ற உறுப்பினர் பவானி கருணாகரன் வீட்டின் முன் அடையாளம் தெரியாத நபர்கள் இரவு வேளையில் கல் வீசியதுடன் அரிவாளுடன் சுற்றி திரிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி பவானி கருணாகரன் வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்ததோடு காவல்துறை உயர் அதிகாரியிடம் பேசி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வலியுறுத்தினார். மேலும் கல்வீச்சு சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். நஞ்சமகத்து வாழ்க்கை மற்றும் கிள்ளை பகுதியைச் சேர்ந்த பல்வேறு மாற்றுக் கட்சியினரைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் கழக துண்டினை வழங்கி வாழ்த்தி வரவேற்றார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் வரும் 31ஆம் தேதியன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அவ்வை சண்முகம் சாலையில் தலைமை கழகத்தின் புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் வரும் 31ஆம் தேதி புதன்கிழமையன்று அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் புல்லானின் 257வது பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் ஜெயராமபுரத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் புல்லானின் திருவுருவ சிலை அமைந்துள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி, முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற சிறப்பு முகாமினை முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை S ராஜேந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். திருமானூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் அரியலூர் தெற்கு ஒன்றியத்தை சார்ந்த பகுதிகளில் நடைபெற்ற புதிய வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் நீக்குதல் குறித்த சிறப்பு முகாமினை முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை S ராஜேந்திரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட அம்மா பேரவை தலைவர் ஜோதிவேல், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே அதிமுக பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அமல்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை வகித்தார். மேலும் கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KRP பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்த நிலையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. விளக்கப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ஆதி மூலம் என்பவரின் கூரை வீடு மின்கசிவின் காரணமாக தீக்கிரையானது. இதுகுறித்து அறிந்து வேதனை உற்ற அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், ஒன்றிய கழக செயலாளர் மருதை முனுசாமி ஏற்பாட்டின்படி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளோடு நேரில் சென்று ஆதி மூலத்திற்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். மேலும் புதிய வீடு கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை முன்னாள் அமைச்சர் சேவூர் S ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் நேரில் சென்று வாக்குச்சாவடி வாரியாக ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முதலை கடித்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. தவர்த்தாத்தான்பட்டை கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் வடக்கு ராஜன் வாய்க்காலில் குளிக்கும் போது முதலை அவரின் கையை கடித்தது. கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அதிமுக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட ஓட்டுநர் அணி இணை செயலாளர் சவுந்தரராஜன் உடன் இருந்தனர்.
திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் ஆய்வு செய்தார். டவுன்பேட்டை பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா ஆய்வு மேற்கொண்டார். மேலும் எவ்வித குளறுபடிகளும் இன்றி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற வேண்டும் எனவும் மாநகர் மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வின் போது மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால் கண்ணன், மாநகர் மாவட்ட விவசாய அணி செயலாளர் காளி முருகன், மாநகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VMD கார்த்திக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன், வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ், வேலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தரணிதரன் ஆகியோர் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஏராளமான பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டன. தண்டலத்தில் அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8,20,000 ஒதுக்கிய சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி அதற்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மாம்பாக்கம் மற்றும் அம்மனூர் பகுதிகளில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இயந்திரத்தை இயக்கி வைத்து குடிநீர் வழங்கினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாணவர் அணி ஆலோசனை கூட்டம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் கார்த்திக் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.